ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நோவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ட்ரிக்ஸ் ப்ரிசிஷன் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ஜென்ரலா நம்ம எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் டூ டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மக்கள் ரொம்ப ட்ரேடிங்கை டிஃபிகல்ட்டா எடுத்துக்கூடாது, ரொம்ப சிம்பிளா கொண்டு போகணும், அதாவது ரொம்ப ஈஸியா எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டு டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரேம் பண்ணுவோம். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியில நம்ம த்ரீ டூல்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ கொஞ்சம் கவனமா லிசன் பண்ணுங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்மை கிளிக் பண்றது மூலமா நம்மளுடைய கம்யூனிட்டியில ஜாயின் பண்ண முடியும். இது நம்மளுடைய சோசியல் மீடியால சொல்லக்கூடாத அல்லது சொல்ல முடியாத தகவல்களை கம்யூனிட்டியில நாங்க ஷேர் பண்ணுவோம். அது உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னிக்கு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். சரி, இந்த ட்ரிக்ஸ் ப்ரிசிஷன் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ற ஒரு டூல் அப்படின்னா ட்ரிக்ஸ் இண்டிகேட்டர். இட்ஸ் எ மேஜர் மதர் இண்டிகேட்டர் சொல்லலாம். ஓகேவா? எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே ஒரு இண்டிகேட்டர் ஒரு பேஸா இருக்கும், ரிமைனிங் ரெண்டுமே சப்போர்ட்டா இருக்கும். அது மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ட்ரிக்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எப்படி நம்ம இன்சர்ட் பண்றது அப்படின்னா ட்ரேடிங் வியூல போயிட்டு ஜஸ்ட் ட்ரிக்ஸ்னு அடிங்க. ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ட்ரிக்ஸ்னு அடிச்சிங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல்ஸ்ல அது வரும். இதை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. இது ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டருடைய பேசிக் பிரின்சிபல் என்னன்னு சொல்லிடுற ரொம்ப சிம்பிள். நீங்க செட்டப் எதுவும் மாற்ற வேண்டாம், சேம் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கங்க. லென்த் 18, ஸ்டைல் இதே தான். இதுல வேணா நீங்க ஆக்சுவலா நாங்க ஸ்ட்ராட்டஜில 15 யூஸ் பண்ணுவோம். 18க்கும் 15க்கும் பெரிய டிஃபரெண்ட் இருக்காது. ஸோ உங்களுக்கு 15 மாத்துறதுனால தாராளமா மாத்திக்கிங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய வேரியேஷன் கொடுக்காது. ஓகேங்களா? ஒரு லைட் வேரியேஷன் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன அப்படின்னா இந்த ஜீரோ லைன் இருக்கு இல்லைங்களா, இது வேணா நீங்க மேனுவலா ஒரு லைன் போட்டுக்குங்க. ஓகேங்களா? இதுல போயிட்டு ஹரிசாண்டல் லைன் சூஸ் பண்ணிட்டு ஜீரோல வச்சு கரெக்டா ஒரு லைன் இன்சர்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த ஜீரோ லைனுக்கு மேல மார்க்கெட் எப்பெல்லாம் மேல போதோ மார்க்கெட் அப்ப அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னும், கீழே எப்ப வருதோ மார்க்கெட் அப்பெல்லாம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ட்ரிக்ஸ் இண்டிகேட்டருடைய ஒரு பேசிக்கான பிரின்சிபல். ஓகேங்களா? சோ பட் நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இண்டிகேட்டரை மட்டும் வச்சு பிளைண்டா நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். சோ இப்போ இதோட பேசிக் பிரின்சிபல் தெரிஞ்சுக்கங்க. இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போலாம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜியுடைய அடுத்த டூல் என்ன? 9 பீரியட் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அதாவது இஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இண்டிகேட்டர்ல போயிட்டு ஜஸ்ட் இஎம்ஏ அப்படின்னு அடிச்சீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல் அப்படிங்கிற ஒரு டூல் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஆயிடுச்சுங்களா? ஓகே, இதுல நாங்க ஒரு ப்ரீவியஸ் செட்டிங்ஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் என்ன லென்த் சொன்னேன்? 9 தானே சொன்னேன். ஸோ 9 அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. டூல் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப இதோட பிரின்சிபல் என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜில பார்த்திருக்கோம். என்னது? இந்த இஎம்ஏ லைனுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட், இஎம்ஏ லைனுக்கு மேல போச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட். இதுல எந்த ஒரு வேரியேஷனும் கிடையாது. இப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சொல்லும் போதே ஏன்னா நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அடுத்து நான் என்ன சொல்ல வருவேன் அப்படிங்கிறது தெரியும். என்னது? இந்த ட்ரிக்ஸ் லைனுக்கு மேலேயும் மார்க்கெட் இருக்கணும், அட் த சேம் டைம் இஎம்ஏ லைனுக்கு மேலேயும் மார்க்கெட் இருந்தா மார்க்கெட் அப்சைடு போகும். இந்த ட்ரிக்ஸ் லைனுக்கு கீழே மார்க்கெட் இருக்கணும், அட் த சேம் டைம் இந்த இஎம்ஏ லைனுக்கு கீழே மார்க்கெட் இருந்தா மார்க்கெட் டவுன் சைடு போடும். அக்யூரேட்டா நீங்க ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்ட் தான். ஓகேங்களா? பட் இதோடைய அக்யூரசியை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ற அடுத்த டூல் என்ன அப்படின்னா எம்ஏசிடி. ஓகேங்களா? மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ட் அண்ட் டைவர்ஜென்ட். இண்டிகேட்டர்ல போறீங்க, எம்ஏசிடின்னு அடிக்கிறீங்க, கிளிக் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? சோ இதுலயும் நீங்க எந்த ஒரு செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சரி, இப்ப ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வரும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு இந்த ஹிஸ்டோகிராமே தேவையில்லாத, நீங்க பார்க்காதீங்க, அது நம்மளுக்கு வேண்டாம். ஓகேங்களா? நம்மளுக்கு தேவை எம்ஏசிடி லைன் வேணும், அட் த சேம் டைம் நம்மளுக்கு என்ன தேவை? ட்ரிக்ஸ் லைன் தேவை, அடுத்து இஎம்ஏ லைன் தேவை. ஓகேங்களா? இப்ப மார்க்கெட் எப்படி இருக்கணும்? இந்த லைனுக்கு மேல மார்க்கெட் அப் ட்ரெண்ட்னா பிளாக் கலர் லைனுக்கு மேல மார்க்கெட் வந்திருக்கணும். இஎம்ஏ லைன்ல ட்ரிக்ஸ் லைன்லயும் இந்த ஜீரோ லைனுக்கு மேல மார்க்கெட் வந்திருக்கணும். அட் த சேம் டைம் எம்ஏசிடிலையும், ஓகேங்களா, அட் த சேம் டைம் என்னது? எம்ஏசிடிலையும் என்னன்னா இந்த ஜீரோ லைனுக்கு மேல எம்ஏசிடி லைனும் சிக்னல் லைன், இந்த ரெண்டு லைன் இருக்கு இல்லைங்களா, இது எம்ஏசிடி லைன் சிக்னல் லைன் சொல்லுவோம். இது மேல கிராஸ் ஓவர் ஆகி வந்திருக்கணும். வந்துருச்சுன்னா நீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90% ஒரு அக்யூரட்டான ஒரு ட்ரேட் கிடைக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன சொல்றேன்னு பாருங்க. இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் மேல வந்துருச்சு, பட் இங்க மேல வரவே கிடையாது. ஆனா எம்ஏசிடில சிக்னல் லைன் இங்க மேல வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னா எடுத்துட்டு தான் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். மேலதான் பாருங்க, மேலதான் போயிருக்கு. ஓகேங்களா? இங்க இருந்து என்ன இருக்கு?
மார்க்கெட் ஒரு மேலதான் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு ஓகேங்களா. ஒரு லிட்டில் பிட் டவுன் கொடுத்துருக்கு, பட் அதுவுமே நம்மளுக்கு லாஸை தொடல, ப்ராஃபிட்லயே தான் மேல போயிருக்கு ஓகேங்களா. சோ இந்த இடத்துல நம்ம எடுத்திருந்தா ப்ராஃபிட், பட் இந்த இடத்துல என்ன உங்களுக்கு தோணும், இங்க எடுக்காம இங்க எடுக்கலாமா அப்படின்னு தோணும். அது எப்ப தோணும் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜில இந்த ட்ரிக்ஸ் லைன் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரிக்கு மேல செங்குத்தா போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க தாராளமா ட்ரேட் எடுக்கலாம், உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடு கிடைக்கும் ஓகேங்களா. சோ இதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்டுக்கும் சேம் ப்ரொசீஜர். என்ன நடந்திருக்கு, ட்ரிக்ஸ் லைன் எங்க, பிளாக் கலர் லைன் இஎம்ஏ லைனுக்கு கீழே கேண்டில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேண்டில்ல ட்ரிக்ஸ் வந்து ஜீரோவை டச் பண்ணிருக்கு, ஒரு 45 டிகிரி ஆங்கிள் வந்ததுனால முன்கூட்டியே நீங்க ஒரு கேண்டில் முன்னாடியே ட்ரேட் எடுக்கிறதா எடுக்கலாம். அட் த சேம் டைம் எம்ஏசிடிலையும் பாருங்க அக்யூரேட்டா ஜீரோவை கிராஸ் ஓவர் ஆகி இண்டிகேட்டர் கீழே மூவ் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ அக்யூரேட்டா ஒர்க் ஆயிருக்கு. இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்தாலும் என்ன ஆகும், மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை எங்க வச்சு பார்த்தாலும் 1 இயர் பேக் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பேக் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, இதே ஒரு சேம் பிரின்சிபல் தான், உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கும் ஓகேங்களா. எங்க வேணாலும் வச்சு பாருங்க, உங்களுக்கு சேம் அதே பிரின்சிபல் தான் கிடைச்சிருக்கும். பாத்தீங்களா இந்த இடத்துல பாருங்க, இங்க ஜீரோ லைன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, பிளாக் கலர் லைன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, எம்ஏசிடி லைன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன ப்ராஃபிட் பாத்தீங்களா, உங்களுக்கு ஒரு மேஜரான ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். சேம் அதே தான், இங்க வந்து கிராஸ் ஓவர் பிளாக் கலர் லைன் நடந்திருக்கு, பட் என்னது இங்க எம்ஏசில ஏதாச்சும் கிராஸ் ஓவர் நடந்திருக்கா, எதுவுமே நடக்க கிடையாது. இங்கெல்லாம் நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும் சரிங்களா. நீங்க எங்க தான் ட்ரேட் எடுக்கணும், எம்ஏசிடில கிராஸ் ஓவர் நடந்தா மட்டும்தான், எம்ஏசிடி பிளஸ் ட்ரிக்ஸ் பிளஸ் இஎம்ஏ இது எல்லாத்துலயும் கிராஸ் ஓவர் நடந்தா தான் ட்ரேட் எடுக்கணும். இதுல லாஸ் வரவே வராதா சார், கண்டிப்பா வரும். ஸ்டாப் லாஸ் நீங்க வச்சுதான் ஆகணும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்ப பிளாக் கலர் லைனுக்கு மேல போயிருச்சு மார்க்கெட்டு, மறுபடியும் இஎம்ஏ லைன், பிளாக் கலர் லைன் இஎம்ஏ லைன் ஓகேங்களா, மேல போயிருச்சு மார்க்கெட்டு, ஃபர்தரா மறுபடியும் இஎம்ஏ லைன் வந்து டச் ஆயிருக்கு. இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேல போகுதான்னு பார்க்கணும். மேல போகுதா, போகல, அப்ப ஸ்டாப் லாஸ் எங்க பிக்ஸ் பண்ணணும், எப்ப இந்த இஎம்ஏ லைனை கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கோ அந்த இடத்துல நீங்க ஸ்டாப் லாஸ் பிக்ஸ் பண்ணணும். அப்ப எதுல எடுத்திருப்பீங்க, 3985 எடுத்திருப்பீங்க. எதுல க்ளோஸ் பண்ணிருப்பீங்க, 3985 இல்லைன்னா 84 க்ளோஸ் பண்ணி. வெறும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு லாஸ். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜில பாயிண்ட்ல தான் இருக்கும், ஆனா ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு மேஜரான ப்ராஃபிட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட். இன்னும் கிளவரா யோசிச்சிங்க அப்படியே இந்த மாதிரி ட்ரேடை நீங்க அவாய்ட் பண்ண முடியும். இந்த கேண்டில்ல உங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்டோகிராம் இங்க தான் ஸ்டார்ட் ஆகி இங்க எவ்வளவோ மேல போயிருச்சு, இந்த இடத்துல நம்ம ட்ரேடே எடுக்க முடியாது, எடுத்திருந்தா இங்கதான் எடுத்திருக்கணும் சரிங்களா. சோ அந்த மாதிரி நீங்க பார்த்துதான் ட்ரேட் எடுக்கணும் ஓகேங்களா. எல்லா இடத்துலயும் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் நீங்க ட்ரேட் எடுக்கணுமே தவிர மற்ற இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது ஓகேங்களா. இந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நிச்சயமா ஒரு பெட்டர் ப்ராஃபிட் கிடைக்கும் சரிங்களா. இந்த இடத்துலயும் பார்க்கலாம், இங்க பாருங்க கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, சேம் எம்ஏ இதுல ட்ரிக்ஸ்லயும் உங்களுக்கு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, இஎம்ஏலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ மூணுலயுமே நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ மூணுலயுமே நம்மளுக்கு பெட்டரான ஒரு மூவ்மெண்ட், உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 20 to 8 பாயிண்ட்ஸ்க்கு மேல நீங்க கேப்சர் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ இதே மாதிரி எல்லா இடத்துலயும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, இந்த ஸ்ட்ராட்டஜியை கன்வின்ஸா வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க, ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். இது சம்பந்தமான டவுட்ஸ் எதா இருந்தாலும் நம்முடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா டவுட்ஸ் கேட்கலாம். மேலும் நம்முடைய கம்யூனிட்டியும் இந்த சம்பந்தமான டவுட்ஸ் கேட்கலாம். தேங்க்யூ.